உலகமே அழிஞ்சாலும் இஸ்ரேலை அமெரிக்கா கடைசி வரைக்கும் கைவிடாது. அப்படி இஸ்ரேலை கைவிட முடியாத அளவுக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்னன்ற கேள்வி சந்தேகம் பலருக்கும் இருக்கு. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. இஸ்ரேலை கடைசி வரைக்கும் அமெரிக்கா ஏன் கைவிடாது? இந்த உறவு எங்கிருந்து ஆரம்பிச்சது? அப்படி கைவிட முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இதுக்கு பின்னால பேசப்படாத பல ரகசியங்கள் இருக்கு, பல சதி கோட்பாடுகள், கன்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு காணொலியில பார்க்கலாம். பார்த்து முடிக்கும் போது இதனால தான் அமெரிக்கா கடைசி வரைக்கும் இஸ்ரேலை கைவிடாமல் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சொல்லி நான் நம்புறேன். விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். நாங்கள் டைம் ட்ராவல் பண்ணி இரண்டாம் உலக போர் நடந்த காலகட்டத்துக்கு போகுமா இருந்தால் ஹோலோகாஸ்ட் என்று சொல்லப்படுற ஒரு சொல் மிக பிரபலமானது. யூதர்கள் 6 மில்லியனுக்கும் அதிகமான யூதர்கள் ஐரோப்பிய நாடுகளில் ஹிட்லரால் தேடி தேடி படுகொலை செய்யப்பட்ட காலகட்டம். அந்த படுகொலையை ஹோலோகாஸ்ட் என்று சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பாதிப்பிலிருந்து மீள முடியாத மில்லியன் கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலையும் இந்த ஹோலோகாஸ்ட் நடந்ததுக்கு பிறகு அமெரிக்கர்கள் மத்தியிலையும் இல்லாட்டி மேற்குலக நாடுகள் சேர்ந்தவர்கள் மத்தியிலேயும் யூதர்கள் மீதான ஒரு பரிவு பாசம் ஏற்பட்டிருந்தது. ஒரு அப்பாவிகள் என்ற மாதிரியான நிலைப்பாடு எண்ணம் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த மக்கள் சொந்த நிலம் சொந்த நாடு கூட இல்லாம அகதிகளா பல இடங்களுக்கும் அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி நாடு உருவாக்கப்படணும் சொல்லி ஒரு பரிவு அன்பு மேற்குலக நாடுகள் இருக்கிற மக்கள் மத்தியில யூதர்களுக்கு சார்பா உருவாகி இருந்தது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் 1940களினுடைய கடைசி காலகட்டம். பிரித்தானியாவினுடைய காலனித்துவ நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைச்சி கொண்டிருந்த காலகட்டம். ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் இதுக்கு மேலேயும் நாங்கள் இங்கே இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லி சில நாடுகளை விட்டு தாங்களாவே வெளியேறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி வெளியேறின ஒரு இடம் தான் பாலஸ்தீன் சொல்லப்படுற பகுதி. இப்ப சர்ச்சைக்குரிய இடமா இருக்கிற இப்ப இருக்கிற பாலஸ்தீன் மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் பாலஸ்தீன் என்று சொல்லி அந்த காலகட்டத்திலேயும் அழைக்கப்பட்டிருந்தது. அந்த பாலஸ்தீனத்தை விட்டு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் இனி நாங்க வெளியேற போறோம் சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. ஒரே நாள்ல அங்கிருந்து 1947ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து பாலஸ்தீன் என்று சொல்லப்படுற இடத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் அரபியர்களும் யூதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எண்ணிக்கையில் பார்க்குற நேரத்தில் சிறுபான்மையினராக இருந்தவர்கள் யூதர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் அகதிகள் அலைஞ்சு கொண்டிருந்தவர்கள் படிப்படியாக குடியேறி சிறுபான்மையினராக வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அரபியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஆனால் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தாங்க வெளியேறும் போது அந்த காலகட்டத்தில் வெறும் 33% மக்கள் தொகையை வச்சிருந்த யூதர்களுக்கு பாலஸ்தீன் என்று சொல்லப்படுற நிலப்பரப்பில் 55% நிலப்பரப்பு பிரிச்சு கொடுக்கப்படுது. 67% மக்கள் சனத்தொகையை கொண்டிருந்த அரபியர்களுக்கு 45% நிலப்பரப்பு பிரிச்சு கொடுக்கப்பட்டிருந்தது. இது அரபியர்களுக்கு கடுமையான ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த தீர்வை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியும் கடுமையான எதிர்ப்புகள் அரபியர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மற்ற நாடுகள் செய்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும், அந்த பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தாம இல்ல நாங்க வெளியேற போறோம்னு சொல்லி பாலஸ்தீன் என்ற இடத்துல இருந்த வெளியேறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலிருந்தே அரபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான மோதல் உருவாகி இருந்தது. அதுக்கு முதல்ல இருக்கிற வரலாறும் அதை இன்னும் ஒரு காணொலியில நாங்க விரிவா பார்க்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் அங்கிருந்து வெளியேறாங்க. ஒரு பாலஸ்தீன் சொல்லப்படுற நாடு உருவாக்கப்படுது, இஸ்ரேல் என்று சொல்லப்படுற நாடும் உருவாக்கப்பட்டிருந்தது. இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்று சொல்லி தனித்தனி நிலப்பரப்புகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதை ஏற்றுக்கொண்டாலும் இல்லாட்டியும் இந்த மாதிரி இஸ்ரேல் என்று சொல்லப்படுற நாடு, இஸ்ரேல் என்ற பெயர்ல ஒரு நிலப்பரப்பு உருவாக்கப்பட்டு யூதர்களுக்கான பிரதேசமா ஒரு நாடா அது அங்கீகரிக்கப்பட்டது. இந்த மாதிரியான அறிவிப்பு வெளியிடப்பட்டு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் அங்கிருந்து வெளியேறினதுக்கு பிறகு அந்த இஸ்ரேல் என்று சொல்லப்பட்ட ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டு 11வது நிமிஷத்துல சர்வதேச அளவில் முதல் நாடா இஸ்ரேல் அங்கீகரிச்ச ஒரு நபர் தான் அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியா இருந்த ஹரி ட்ரூமன். ஹரி ட்ரூமன் 11வது நிமிஷத்திலேயே இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். இஸ்ரேல் என்று சொல்லப்பட்ட ஒரு நாடை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் சொல்லி முதலாவது சர்வதேச நாடா அமெரிக்காவினுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனாதிபதி ஹரி ட்ரூமன் அறிவிச்சிருந்தார். இதுக்கு பின்னால் இருந்தது யூதர்கள் மேல இருக்கிற அன்பு பரிவு மட்டும் கிடையாது, அவங்க மேல ஒரு பரிதாபப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் மட்டும் கிடையாது. அமெரிக்காவினுடைய எந்த ஒரு நாடா இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய தலைவர் எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியான காரணங்கள் செல்வாக்கு செலுத்தும். அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் என்று சொல்லப்படுற நாடு உருவாக்கப்பட்டதுமே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா இருந்த ட்ரூமன் இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாருன்னு சொன்னா, அதுக்கு பின்னால் இருந்ததும் அரசியல், அவருடைய வாக்கு அரசியலும் அதுல தாக்கம் செலுத்தி இருந்தது.
அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் யூதர்களினுடைய வாக்கு வங்கி என்றது ஒப்பீட்டளவில் பெரிய அளவில் கிடையாது. வெறும் 3 வீதமான சனத்தொகை மட்டும்தான். யூதர்கள் அமெரிக்காவில் இருக்கிற சனத்தொகையாக இருந்தது வெறும் 3 வீதம் மட்டும்தான் அந்த காலகட்டத்திலையும் கூட. அப்ப அமெரிக்காவினுடைய தேர்தலில் இது எப்படி தாக்கம் செலுத்தும் என்று கேட்டால், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ஸ்டேட் என்று சொல்லப்படுற சில மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்களினுடைய வாக்குகள் ஜனாதிபதி ஆட்சியை தீர்மானிக்கிறதுல செல்வாக்கு செலுத்தும். ஒரு தளம்பல் நிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் என்று சொல்லி சில மாநிலங்கள் காலத்துக்கு காலம் அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்ன்றது மாற்றம் பெறும். அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த சில மாநிலங்களில் வந்து அதிகமான செல்வாக்கு செலுத்தி இருந்தவர்கள் யாருன்னு கேட்டால் யூதர்கள். யூதர்களுக்கு ஆதரவான கிறிஸ்தவர்களும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்த பிரதேசங்கள் வந்து ஸ்விங் ஸ்டேட்டா இருந்தது. அந்த ஸ்விங் ஸ்டேட்ல வெற்றி பெற்றால் மட்டும்தான் 2வது பதவி காலத்துக்காக அந்த சந்தர்ப்பத்தில் போட்டியிட்டு கொண்டிருந்த ஹாரி ட்ரூமனால திரும்பவும் வெற்றி அடையலாம் என்ற ஒரு கணக்கும் இருந்தது. அவருடைய கணக்குப்படி அவர் இஸ்ரேலை வந்து தனி நாடா 1வது சர்வதேச நாடு என்ற அடிப்படையில் அமெரிக்காவால் இஸ்ரேல் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்ல வந்து அவருக்கு சார்பான வாக்குகள் யூதர்களாலையும், யூதர்கள் அதிகமான செல்வாக்கு இருக்கிற மாநிலங்கள்லையும் ட்ரூமனுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்குது. அவர் 2வது சந்தர்ப்பமாகவும் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதையும் தாண்டி அங்க இருக்கிற அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் கூட அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையின் அடிப்படையிலையும் யூதர்களுக்கான ஆதரவு, கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் யூதர்களுக்கான ஒரு அன்பு, பரிவு இதெல்லாமே இருந்தது. அந்த கள சூழலையும் வந்து அந்த காலகட்டத்திலிருந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரூமன் பயன்படுத்தி கொண்டார். அவர் அதில் வெற்றியும் அடைஞ்சிருந்தார். அமெரிக்காவில் இருக்கிற 70 மில்லியனுக்கும் அதிகமான கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும், ஒரு பகுதியினரை பொறுத்த வரைக்கும் யூத நாடு என்றது இல்லாட்டி இஸ்ரேல் என்று சொல்லப்பட்ட ஒரு நாடு உருவாக்கப்படும் என்றது சம்பந்தமான ஒரு மத நம்பிக்கையும் இருக்கு. அமெரிக்காவில் எந்த ஒரு ஆட்சியாளர் வந்தாலும், எந்த ஒரு ஜனாதிபதி வந்தாலும் இந்த மத நம்பிக்கைக்கு புறம்பா கடைசி வரைக்கும் யாராலையும் செயற்பட முடியாது. அங்க இருக்கிற ஒரு பகுதி கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, பைபிள்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறதா இப்ப யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைச்சிருந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படுற ஒரு நாடு. இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு முதல்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் சொல்லி பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க சொல்ற மாதிரி இல்லாட்டி அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் பைபிள்ல இந்த மாதிரியான சில வாசகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு முதல்ல யூதர்களுக்கு என்று சொல்லி ஒரு தனி நாடு உருவாக்கப்படும். அந்த தேசத்தை யூதர்கள் கட்டி காத்து கொண்டிருப்பாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னரான ஒரு எடுத்துக்காட்டு, இல்லாட்டி அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் என்ற நம்பிக்கை வந்து அவங்க மத்தியில் இருக்கு. அப்படி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் தான் இஸ்ரேல், யூதர்களுக்கான நிலப்பரப்பு என்றதை 70 மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்காவில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களும் நம்புறாங்க. அப்ப இது அரசியல் ரீதியில் எப்படி தொடர்பு படுதுன்றதையும் நாங்க பார்க்க முடியும். இஸ்ரேலை அமெரிக்கா ஆதரிக்கும் போது இந்த மாதிரியான நம்பிக்கையை கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களினுடைய அதிகமான வாக்குகளையும் அங்கு வர்ற ஆட்சியாளர்கள் இல்லாட்டி ஒரு அரசியல் கட்சியும் பெற்றுக்கொள்ள முடியும். இதையும் தவிர இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட சில அமைப்புகள், அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், ரிபப்ளிக் கட்சியா இருக்க முடியும், டெமோக்ராட்டிக் கட்சியா இருக்க முடியும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே அந்த நாட்டினுடைய, அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு கொள்கையில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில நபர்கள் வந்து, சில தரப்புகள், சில அமைப்புகள், இஸ்ரேலுக்கு சார்பான இல்லாட்டி இஸ்ரேலியர்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய சில அமைப்புகள் இன்றைக்கு வரைக்கும் செயற்பட்டு வருது. அமெரிக்கன் இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி என்று சொல்லப்படுற AIPAC என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு இன்றைக்கு வரைக்கும் செயற்பட்டு வருது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இவங்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அமெரிக்காவினுடைய கொள்கை எப்படி இருக்கணும் என்றதை வரைக்கும் வடிவமைக்கிற, உருவாக்குற ஒரு தரப்பாகவும் இவங்க வந்து கருதப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இதில் தாக்கம் செலுத்தி இருந்தது. இதையும் தவிர நாங்கள் திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி சோவியத் யூனியன் காலகட்டத்துக்கு போகும்போது அமெரிக்காவுக்கும் இந்த சோவியத் யூனியன் சொல்லப்படுற தரப்புக்கும் அந்த காலகட்டத்தில் 15 நாடுகள் ஒன்றார்ந்த காலகட்டம், யுக்ரைன், ரஷ்யா எல்லாம் ஒன்றார்ந்த காலகட்டம், ISSR அமைப்பா இருந்த இல்லாட்டி ஒரு பிராந்தியமா இருந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு சோவியத் யூனியனை ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பிடிக்காது. நாங்க சொல்றது மட்டும்தான் இந்த உலகம் கேட்டு நடக்கணும்ன்ற மாதிரியான சிந்தனை அப்ப இருந்து மேற்குலக நாடுகளுக்கு இருந்தது. அதுக்கு எதிரான ஒரு சக்தியா சோவியத் யூனியன் இருந்தது. இப்ப எப்படி ரஷ்யா, அமெரிக்கா என்று சொல்லப்படுற 2 தரப்புகள் இருக்கோ, அதே மாதிரி சோவியத் யூனியன், அமெரிக்கா சொல்லப்பட்ட 2 தரப்பு இருந்தது. சோவியத் யூனியன் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இல்லாட்டி ரஷ்யா தலைமையிலான சோவியத் யூனியன் அந்த காலகட்டத்தில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, 1960களினுடைய கடைசி காலகட்டத்தில் ஈஜிப்ட், சிரியா மாதிரியான நாடுகளுக்கு, அந்த பிராந்தியத்தில் இருக்கிற நெருக்கமான நாடுகளுக்கு வந்து நட்பு நாடுகளா மாற்றிக்கொண்டு பெருந்தொகையான நவீன ஆயுதங்களையும், போர் விமானங்களையும், மிசைல்களையும் கொடுக்கிறதுக்கு சோவியத் யூனியனுடைய தலைமைத்துவம் தீர்மானிச்சிருந்தது. இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டு 1960களுக்கு பிறகு அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய போர் வெடிச்சிருந்தது. ஒரு கிழமை கிட்டத்தட்ட 6 நாட்கள் இந்த போர் நீடிச்சிருந்தாலும் கூட இந்த மாதிரி சோவியத் யூனியனுடைய அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தியும் ஜோர்தான், சிரியா, ஈஜிப்ட் மாதிரியான 3 நாடுகளாலையும் இஸ்ரேலை வெற்றி கொள்ள முடியாம போயிருந்தது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, உலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருந்த காலகட்டம் பெரிய அளவான உதவிகள் கூட கிடையாது. நாங்க கொடுத்திருக்கிற இந்த அளவு ஆயுதங்களை வச்சுக்கொண்டு கூட அமெரிக்க இராணுவத்தினுடைய கால்தடம் படாம இந்த பிராந்தியத்துக்குள்ள ஒரு சின்ன தேசமா இருக்கிற இஸ்ரேல் என்ற அமைப்பு சோவியத் யூனியன் கொடுத்த ஆயுதங்களை வச்சிருக்கிற அந்த நட்பு நாடுகள் ஈஜிப்ட், ஜோர்தான், சிரியா மாதிரியான நாடுகளை வெறும் 6 நாட்களுக்குள்ள தோற்கடிச்சிருக்கு. இவன் தான் எங்களுக்கான ஒரு நல்ல நண்பன். இது இஸ்ரேல் என்று சொல்லப்படுறது ஒரு வெறும் நாடு மட்டும் கிடையாது, ஒரு பொக்கிஷம். இந்த பிராந்தியத்தில் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் என்ற மாதிரியான ஒரு நிலைமை அமெரிக்க அரசியல் உருவாகி இருந்தது. ISSRக்கு சோவியத் யூனியனுக்கு எதிரான ஒரு தரப்பா, ஒரு ப்ராக்ஸி, ஒரு சார்பு ஆயுத குழுவா இல்லாட்டி ஒரு தனி நாடா பயன்படுத்துறதுக்காக இஸ்ரேலை அமெரிக்கா ஆதரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. இதுவும் ஒரு காரணம் சொல்லி சொல்ல முடியும். சோவியத் யூனியனோட நடந்த மோதல் அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, சோவியத் யூனியனுடைய அதிநவீனமான ஆயுதங்களையும் மிக் போர் விமானங்கள் உட்பட எல்லா விதமான ஆயுதங்கள், மிசைல்கள், அதோட சம்பந்தப்பட்ட இலத்திரனியல் உபகரணங்கள் எல்லாம் இஸ்ரேலினுடைய மொசாட் உளவு பிரிவு, இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பால சோவியத் யூனியனுடைய ஆயுதங்கள், நவீனமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்ட. இது இஸ்ரேலுக்குள்ள வச்சிருக்காம இது அனுப்பப்பட்டது அமெரிக்காவுக்கு, அமெரிக்காவினுடைய பென்டகனுக்கு, அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகத்துக்கு. அதுக்கு பிறகு சோவியத் யூனியனுடைய ஆயுதங்கள் சம்பந்தமான ரகசியங்கள் அமெரிக்காவுக்கு தெரிய வந்திருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் மொசாட் என்று சொல்லப்படுற அமைப்பு உருவாக்கப்பட்டு சர்வதேச நாடுகள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பா மொசாட் உருவாக்கப்பட்டிருந்தது. மிக வலிமையான ஒரு அமைப்பா அது உருவாக்கப்பட்டிருந்தது. உலகத்தினுடைய எந்த ஒரு மூலை முடுக்களையும் போய் தாங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பா மொசாட் உருவாகி இருந்தது. தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தேசம், இந்த மண்ணை காப்பாற்றணும்ன்றதுக்காக எந்த அளவுக்கு உச்சகட்டத்துக்கும் போய் எப்படியான தீர்மானங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய, செயற்படுத்தக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு அமைப்பா மொசாட் உருவாக்கப்பட்டிருந்தது. தங்களுக்கான நாடு காப்பாற்றப்படணும் என்றது மட்டும்தான் அவர்களுடைய ஒரு நோக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இந்த மாதிரி இஸ்ரேலினுடைய மூளை அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. மொசாடை அதுக்காக அமெரிக்கா பயன்படுத்தி கொள்ளுது. ஈரான் இருக்கிற அணுசக்தி செயற்பாடுகள், இப்போ எப்படி அணுசக்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி அமெரிக்கா குற்றம் சாட்டி இருந்ததோ அந்த காலகட்டத்திலேயும் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இது தடுத்து நிறுத்தப்படணும் என்ற அடிப்படையில் அமெரிக்கா இஸ்ரேலை இதுக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தது. முதலாவது சைபர் வெப்பனை உருவாக்குனது இஸ்ரேல். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுடைய அணுசக்தி தளங்களை தாக்குறதுக்காக முதலாவது சைபர் வெப்பன் உருவாக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படல, அமெரிக்காவினுடைய பட வீரர்கள் பயன்படுத்தப்படல, அமெரிக்காவினுடைய நேரடியான எந்த விதமான தலையீடும் ஈரானுக்குள்ள இல்லாம ஒரு சைபர் தாக்குதல் மூலமா அந்த காலகட்டத்தில் ஈரானுடைய அணுசக்தி கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. ஏராளமான ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த படுகொலைகளை செய்தது மொசாட் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. ஆனா 2 தரப்புகளும் அதை இன்றைக்கு வரைக்கும் நிராகரிச்சு வருது. இந்த மாதிரி அமெரிக்காவுக்கான பல படுகொலைகளை ஈரானுக்குள்ளேயும் மற்ற நாடுகளுக்குள்ளேயும் மொசாட் செய்தது. அந்த நன்றி உணர்வும் அமெரிக்காவுக்கு இருக்கு. இதுவும் இன்னும் ஒரு காரணம். இதனால அமெரிக்கா இஸ்ரேலை கடைசி வரைக்கும் கைவிட போறது கிடையாது. ஆனா அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கு. USS என்று சொல்லப்படுற ஒரு கப்பல் மேல 1967ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஈஜிப்ட், ஜோர்தான், சிரியா மாதிரியான நாடுகளோட போர் நடந்த காலகட்டத்தில் 6 நாட்களுக்குள்ள இந்த 3 நாடுகளையும் தோற்கடிச்சு மிக முக்கியமான காசாவை கைப்பற்றி இருந்தது. வெஸ்ட் பேங்க் சொல்லப்படுற மேற்கு கரையை இஸ்ரேல் கைப்பற்றி இருந்தது. பலஸ்தீனுடைய இல்லாட்டி இஸ்ரேலினுடைய அந்த நிலப்பரப்பினுடைய முக்கியமான இடமா கருதப்படக்கூடிய ஜெருசலமை கைப்பற்றி இருந்தது. இந்த 3 நாடுகளும் 6 நாட்களுக்குள்ள தோற்கடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரலாறு அந்த காலகட்டத்தில் பதிவாகுது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு போர் நடந்தது, வேறொரு கதை. எப்படியா இருந்தாலும் இந்த போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய ஒரு ரகசியமான போர் விமானம், ஒரு போர் கப்பல், ஸ்பைஷிப் இந்த போர் நடந்திருந்த பிராந்தியத்துக்குள்ள நங்கூரமிடப்பட்டிருந்தது. அந்த கப்பல் இலக்கு வைக்கப்படுது. அந்த கப்பலை தாக்குனது வேற யாரும் கிடையாது, அமெரிக்காவினுடைய நல்ல நண்பன் சொல்லப்பட்ட இஸ்ரேல். ஆனா இது அமெரிக்காவுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். இது தவறுதலா நடத்தப்பட்ட, ஆக்சிடென்டா நடத்தப்பட்ட ஒரு மிஸ்டேக், மனித பிழை காரணமா நடந்திருக்கிற சம்பவம். இது தவறுதலான தாக்குதல் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் சில ரகசியங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும் அந்த தாக்குதல இருந்து தப்புன நபர்கள் கூட அதுக்கு பிறகு சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா அந்த தாக்குதல் இஸ்ரேலால நடத்தப்பட்டதுன்றதை மூடி மறைச்சு அதுக்கு பிறகும் கூட ஏராளமான நிதி உதவி, ஆயுத உதவிகளை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செய்திருக்கு. ஆனா இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு 3 காரணங்கள் சொல்லப்படுது, இல்லாட்டி 3
கன்ஸ்பிரசி தியரிஸ் சொல்லப்படுது, சதி கோட்பாடுகள் சொல்லியும் சொல்ல முடியும். முதலாவது விஷயம், ஈஜிப்ட்ல இருந்த கைதிகளை, அதிகமான நூற்றுக்கணக்கான கைதிகளை இஸ்ரேலினுடைய ராணுவம் படுகொலை செய்ததுக்கு ஆரம்பிச்சிருந்தது. இது சம்பந்தமான தொடர்பாடல் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அதை ஒட்டு கேட்கறதுக்கு அமெரிக்காவினுடைய இந்த ஸ்பை ஷிப் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதனாலதான் வேணும் என்று சொல்லியே இந்த கப்பல் தாக்கப்பட்டது என்றது ஒரு சதி கோட்பாடு. இரண்டாவது, நீ எனக்கு நல்ல நண்பனா இருக்க முடியும், ஆனா என்னுடைய நாட்டுக்குள்ள, என்னுடைய நிலப்பரப்புக்குள்ள நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன் ஒட்டு கேட்கறதுக்கான, உளவு பார்க்கிறதுக்கான உரிமையை நான் உனக்கு கடைசி வரைக்கும் தரவே இல்லை. இந்த ஸ்பை ஷிப் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்க கூடாது என்று சொல்லி அமெரிக்காவுக்கு நேரடியான மறைமுகமான ஒரு எச்சரிக்கை இஸ்ரேல் விடுத்த ஒரு தாக்குதலாகவும் இது சொல்லப்படுது. இது இரண்டாவது சதி கோட்பாடு. மூன்றாவது சதி கோட்பாடு, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் அந்த பிராந்தியத்துக்குள்ள தாக்கப்படும் இருந்தா இந்த தாக்குதலை நடத்தினது வேற யாரோ ஒரு தரப்பு. அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலோட போராடி கொண்டிருந்த ஒரு தரப்பு ஈஜிப்ட் தான் இந்த கப்பலை இலக்கு வச்சிருந்தது. அமெரிக்காவினுடைய கப்பல் ஈஜிப்டால தாக்கப்பட்டிருக்கு, எகிப்தால தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி காட்டி இந்த போருக்குள்ள அமெரிக்காவை எப்படியாவது இழுத்து விடணும் என்றதுல இஸ்ரேல் உறுதியா இருந்தது. அதுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இந்த யுஎஸ்எஸ் கப்பல் மேல நடத்தப்பட்ட இஸ்ரேலினுடைய தாக்குதல் சொல்லியும் ஒரு சதி கோட்பாடு இருக்கு. எப்படியா இருந்தாலும் இது ஒரு பிழை காரணமா தவறுதலா நடத்தப்பட்ட தாக்குதல் சொல்லி சில உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டதாகவும் சில குறிப்புகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அப்படி தங்களுடைய நாட்டினுடைய 30க்கும் அதிகமான கடற்படை வீரர்கள் உயிரிழக்கிறாங்க இந்த தாக்குதல். அப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் பதிவாகி இருந்தோம். அடுத்த சில வருஷங்கள்ல இருந்து திரும்பவும் இஸ்ரேலுக்கான ராணுவ உதவிகள், பண உதவிகள், ஆயுதங்களை கொடுக்கிறதுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியா உதவிகளை செய்து கொண்டிருந்த காலகட்டமாகவும் அது பதிவாகி இருந்தது. இந்த மாதிரி என்ன சம்பவம் நடந்தாலும் கூட தங்களுடைய ராணுவத்தை, கடற்படையை இஸ்ரேல் தாக்குனா கூட அமெரிக்கா கடைசி வரைக்கும் இஸ்ரேலை கைவிட போறது கிடையாது. இந்த பிராந்தியத்தில் இருக்கிற இஸ்ரேல்ன்றது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய கண், காது, இல்லாட்டி தங்களுடைய கையில் இருக்கிற ஒரு கூர்மையான போர்வாள். இன்னும் சொல்ல போனா இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய உயிர் தான் இஸ்ரேல். அமெரிக்காவுக்கு டெல்-அவிவ்ல ஒரு படைத்தளம் தேவை கிடையாது. இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய படைத்தளம் தான் இஸ்ரேல். அதை பாதுகாக்கிறதுக்கு எப்படியான தீர்மானத்தை வேணும்னாலும் அமெரிக்கா கடைசி வரைக்கும் எடுக்கும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு காணொலியில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.